ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Pattu'sGalattaKitchen. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செய்யக்கூடிய ஸ்ட்ராபெரி கம்மி கேண்டீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இந்த சுவையான ஸ்ட்ராபெரி கம்மி கேண்டீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்ட்ராபெரி கேண்டி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 250 கிராம் ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் தண்ணி எதுவும் சேர்க்கல, அப்படியே தான் அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பவுலில் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சுக்கோங்க. இது ஊற்றிட்டு இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. எந்த கப்பில் நான் ஸ்ட்ராபெரி எடுத்தனோ அதே கப்பில் ஒரு கப் சுகர் வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துருங்க. சுகர் சேர்த்ததும் அது கூடவே நம்ம அரைச்சி வச்ச ஸ்ட்ராபெரி அதையும் இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த சுகர்லாம் நல்லா கரைஞ்சி ஒரு கெட்டியான பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இது கரையிறதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். இது ரெடி பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இது ஒன்றும் கஷ்டமான காரியம் ஒன்றும் இல்லை. இது ஈஸியாக செஞ்சிடலாம். இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த கேண்டி குழந்தைங்களுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். இப்போ பாருங்கள், சுகர்லாம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இது லைட்டாக ஒரு கொதி வரட்டும். லைட்டாக ஒரு பேஸ்ட் மாதிரி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு கேண்டீஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் கடையில் வாங்கி தரதை விட வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா தான் இருக்கும். குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நல்ல கெட்டியாகி வந்திருக்கு. இந்த பதம் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இது லைட்டாக தண்ணியில் எடுத்து ஊற்றி பாருங்கள். அப்படியே கெட்டியாகவே நிற்கும். நான் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன். கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு இது லைட்டாக அப்படி ஊற்றி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இது கரையாமல் அப்படியே கெட்டியாகவே இருக்குது. இந்த மாதிரி பதம் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது இது சரியான பதம் வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுருங்க. ரொம்ப ஆற விட்டுறக்கூடாது, சும்மா லைட்டாக ஆறினா போதும். இப்போ நான் 2 சிலிக்கான் மோல்டு எடுத்திருக்கேன், சாக்லேட் மோல்டு. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த ஸ்ட்ராபெரி மிக்ஸை சேர்த்துடலாம். உங்கள்கிட்ட எந்த மோல்டு இருக்கோ அந்த மோல்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இதை கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை எடுத்து பார்க்கலாம். நம்மளோட சுவையான ஸ்ட்ராபெரி கம்மி கேண்டீஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள், பார்க்கவே எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நாளைக்கு ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம். பாய்.